ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1 ஃபுல்லா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 6th, 7th அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக் லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1ல என்னென்ன லெசன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, திராவிட மொழி குடும்பம், தமிழ் ஓவியம், தமிழ் விடு தூது, வளரும் செல்வம் அண்ட் லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி தொடர் இலக்கணம். ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ஸ்ல இருந்து தான் லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் திராவிட மொழி குடும்பம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி மொழியாகும். தேர்ட் கொஷின், மனிதன் தமக்கு தோன்றிய எண்ணங்களை எதன் மூலம் பிறருக்கு தெரிவிக்க முயன்றான்? மெய்ப்பாடுகள், செய்கைகள், ஒலிகள் மற்றும் ஓவியங்கள். அண்ட் ஃபோர்த் கொஷின், உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் எதன் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? பிறப்பு, உறவு, தொடர் மற்றும் அமைப்பு. அடுத்து ஃபிஃப்த் கொஷின், இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 1300க்கும் மேற்பட்டது. இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? 4 மொழி குடும்பங்கள். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள், சீன தீபத்திய மொழிகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறியவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறியவர் ச. அகத்தியலிங்கம். திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படும். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். அடுத்து 10th கொஷின், தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிட என்ற சொல் உருவானது என்று கூறியவர் யார்? தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிட என்ற சொல் உருவானது என்று கூறியவர் ஹீராஸ் பாதிரியார். ஹீராஸ் பாதிரியார் தமிழில் இருந்துதான் திராவிட என்ற சொல் பிரிந்தது என்பதை எவ்வாறு விளக்கியுள்ளார்? தமிழ், தமிழா, தமிழா, திரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று பிரித்து விளக்கியுள்ளார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரை தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்து நிலவியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று குறிப்பிட்டவர் யார்? அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். 1816ஆம் ஆண்டு மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள். 1816ஆம் ஆண்டு மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் பாப், ராஸ்க் அண்ட் கிரீம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? ஆன்சர் பிரான்ஸ் எல்லிஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் யார்? தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் ஹேக்கன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. தமிழியன் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் எவை? தமிழியன் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்தோ, தோண்டி, தோடா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. தமிழ் மொழி ஆரிய மொழிகளில் இருந்து மாறுபட்டவை என்ற கருத்தை கூறிய அறிஞர்கள் ஹேக்கன் மற்றும் மார்க்ஸ் முல்லர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு 1856. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தில் இருந்து வேறுபட்டவை எனவும் மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது என கூறியவர்? ஆன்சர் கால்டுவெல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 23.
திரா திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள் எத்தனை? திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள் 3. தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. தென் திராவிட மொழிகள் எவை? தென் திராவிட மொழி எதுனா தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா அண்ட் லாஸ்ட் ஒன் இருளா. அடுத்து நடு திராவிட மொழிகள் எதுனா தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி அண்ட் கோயா. அடுத்து வட திராவிட மொழிகள் பிராகுய், குருக் அண்ட் மால்தோ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள். அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எதுனா எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. அடுத்து திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? திராவிட மொழிகள் மொத்தம் 28. கொஸ்டின் நம்பர் 29. தமிழ் வடமொழியின் மகள் அன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என கூறியவர் யார்? ஆன்சர் கால்டுவெல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 30. கண் என்ற அடிச்சொல் எத்திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் தமிழ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 31. கண்ணு என்ற அடிச்சொல் எத்திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? மலையாளம் மற்றும் கன்னடம். கண்ணு இது 3 சுழினும், இது 2 சுழினும். கண்ணு என்ற அடிச்சொல் எத்திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? தெலுங்கு மற்றும் குடகு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 33. கண் என்ற அடிச்சொல் எத்திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் குருக். கென் என்ற சொல் எத்திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பர்ஜி. கொன் என்ற அடிச்சொல் எத்திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் தோடா. 3 என்ற எண்ணுப்பெயர் 3 என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் மலையாளம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 37. 3 என்ற எண்ணுப்பெயர் 3 என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் தெலுங்கு. 3 என்னும் எண்ணுப்பெயர் 3 என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் கன்னடம். 3 என்ற எண்ணுப்பெயர் 3 என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் துளு. அப்புறம் தமிழ் உள்ள பால் பாகுபாடுலாம் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ கடுவன் பார்த்தீங்கன்னா, கடுவன்னா ஆண் பால், குரங்கில் ஆணை குறிக்கும். மந்தின்றது பெண் பால், குரங்கில் பெண்ணை குறிக்கும். களிறுன்றது ஆண் பால், ஆண் யானை. பிடின்றது பெண் பால், பெண் யானை. கை விரல்கள் அப்படின்றது பெண் பால் என்றும், கால் விரல்கள் என்பது ஆண் பால் என்றும் கூறுவர். வாய் ஆண் பால், மூக்கு பெண் பால், அப்புறம் கண் பொது பால். அடுத்து கொஸ்டின் நம்பர் 41. எந்த மொழியில் திணை, பால், எண் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை? ஆன்சர் ஆங்கிலம். திராவிட மொழிகளில் எந்த மொழியில் பால் காட்டும் விகுதிகள் இடம்பெறுவதில்லை? ஆன்சர் மலையாளம். கவிராஜ மார்க்கம் எனும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட ஆண்டு? 9ஆம் நூற்றாண்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 44. 11ஆம் நூற்றாண்டு இயற்றப்பட்ட பாரதம் என்ற இலக்கியம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? ஆன்சர் தெலுங்கு. 12ஆம் நூற்றாண்டு இயற்றப்பட்ட ராமசரிதம் என்ற இலக்கியம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? ஆன்சர் மலையாளம். தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் இயற்றப்பட்ட நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 47. 9ஆம் நூற்றாண்டு இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் என்ற இலக்கணம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? ஆன்சர் கன்னடம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 48. 12ஆம் நூற்றாண்டு இயற்றப்பட்ட ஆந்திர பாஷா பூஷணம் என்ற இலக்கணம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? ஆன்சர் தெலுங்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 49. 15ஆம் நூற்றாண்டு இயற்றப்பட்ட லீலா திலகம் என்ற இலக்கணம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? ஆன்சர் மலையாளம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 51. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சே.வை. சண்முகம். எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொரிஷியஸ் மற்றும் இலங்கை.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 53. ஒன்று என்ற தமிழ்ச்சொல் துளு மொழியில் ஒஞ்சி என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எந்த மொழியில் அமைந்துள்ளது? ஆன்சர் தமிழ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 55. எந்த மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி காத்து வருகிறது? ஆன்சர் தமிழ் மொழி. அடுத்து லெசன் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 56. தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே என்ற கவிதையை எழுதியவர் யார்? காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே என்ற கவிதையை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் வளர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர்? ஆன்சர் ஜெகதீசன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 60. ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 2004. ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எது? ஆன்சர் தமிழன்பன் கவிதை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 63. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என கூறும் நூல்? ஆன்சர் பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 65. எத்தனை எத்தனை, விட்டு விட்டு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் அடுக்கு தொடர். ஏந்தி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு? ஆன்சர் வினை எச்சம். காலமும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு? ஆன்சர் முற்றுமை. உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை மற்றும் சிங்கப்பூர். அடுத்த தேர்ட் லெசன் தமிழ் விடு தூது. கொஸ்டின் நம்பர் 70. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தமிழ் விடு தூது. வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய சிந்துமே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூது ஆசிரியர் யார்? ஆன்சர் பெயர் தெரியவில்லை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 73. குரம் பல்லு என்பதன் பொருள்? குரம் பல்லு என்பதன் பொருள் சிற்றிலக்கிய வகைகள். மூன்றினம் என்பது துறை, தாழிசை, விருத்தம். மூன்றினம் என்பது துறை, தாழிசை மற்றும் விருத்தம். திறமெல்லாம் என்பதன் பொருள்? ஆன்சர் சிறப்பெல்லாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 76. சிந்தாமணி என்பதன் பொருள்? சிந்தாமணி என்பதன் பொருள் சிதறாத மணி, சீவக சிந்தாமணி. சிந்து என்பதன் பொருள் ஒரு வகை இசை பாடல். அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் எவை? அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் சத்துவம். சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் தாமசம். போர் மற்றும் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் ராசசம். ஊனரசம் என்பதன் பொருள் குறையுடைய சுவை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 82. தமிழையே தூது ஆக்கிய நூல் எது? தமிழையே தூது ஆக்கிய நூல் தமிழ் விடு தூது. இரண்டு கண்களைப் போல இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். இரண்டு கண்களைப் போல இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். தமிழில் இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை? ஆன்சர் கன்னி ஆகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 85. தேவர்களுக்குடைய 3 குணங்கள் எவை? தேவர்களுக்குடைய 3 குணங்கள் தத்துவம், ராசசம் மற்றும் தாமசம். அடுத்து தமிழுக்கு உண்டான 10 குணங்கள். தமிழுக்கு உண்டான 10 குணங்கள் செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்ச்சலில், பொறுமை, காந்தம், வலி மற்றும் சமாதி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 87. மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை? மனிதரால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் மொத்தம் 5.
வெண்மை, கருமை, செம்மை, பொன்மை மற்றும் பசுமை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 88. தமிழ் மொழி தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈறாக மொத்தம் 100 வண்ணங்களை கொண்டது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 89. சுவை எத்தனை வகைப்படும்? சுவை 6 வகைப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 90. செவிக்கு விருந்தளிக்கும் தமிழ் மொழி எத்தனை சுவைகளை பெற்றுள்ளது? மொத்தம் 9. என்னென்னா வீரம், அச்சம், இடிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை மற்றும் சமநிலை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 91. தமிழ் மொழிக்கு அழகுகள் எத்தனை? தமிழ் மொழிக்கு அழகுகள் மொத்தம் 8. என்னென்னா அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயல்பு, புலன் மற்றும் இழைபு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 92. முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக. முத்திக்கனி இலக்கண குறிப்பு உருவகம். தெல்லமுது இலக்கண குறிப்பு பண்பு தொகை. குற்றமிலா இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நா இலக்கண குறிப்பு ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 96. செவிகள் உணவான இலக்கண குறிப்பு தருக. 4ஆம் வேற்றுமை தொகை. சிந்தாமணி இலக்கண குறிப்பு தருக. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 98. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்னும் பெயர்களில் அழைக்கப்படுவது தமிழ் விடு தூது. தூது எவ்வகை இலக்கியம்? தூது என்பது சிற்றிலக்கிய வகை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 100. தூது அனுப்பும் பொருள்களின் எண்ணிக்கை. தூது அனுப்பும் பொருள்களின் எண்ணிக்கை மொத்தம் 10. அடுத்து கொஸ்டின் நம்பர் 101. தமிழ் விடு தூது எக்கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது? தமிழ் விடு தூது எக்கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது? ஆன்சர் மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர். அடுத்து தமிழ் விடு தூது எந்த வெண்பாவால் இயற்றப்பட்டது? ஆன்சர் கலி வெண்பா. தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268. அடுத்து கொஸ்டின் நம்பர் 104. தமிழ் விடு தூதுவை யார் புதுப்பித்தது? தமிழ் விடு தூதுவை யார் புதுப்பித்தது? ஆன்சர் உவேசா. தமிழ் விடு தூதுவை உவேசா புதுப்பித்த ஆண்டு 1930ஆம் ஆண்டு. அடுத்து தமிழ் விடு தூதுவில் யார் மீது பெண் காதல் கொள்கிறாள்? மதுரையில் வீற்றிருக்கும் சொக்கநாதன் மீது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 107. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீத்தொழிற் சிந்தாமணியும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீத்தொழிற் சிந்தாமணியும் என்ற பாடலை இயற்றியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். அடுத்து லெசன் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 108. சாஃப்ட்வேர் மென்பொருள், கிராப் செதுக்கி, கர்சர் ஏவி அல்லது சுட்டி, சைபர் ஸ்பேஸ் இணையவெளி, சர்வர் வையக விரிவு வலை. நாவா என்ற தமிழ்ச்சொல் ஆங்கிலத்தில் எவ்வாறு மாறியுள்ளது? ஆன்சர் நேவி. உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது எது? ஆன்சர் கிரேக்க மொழியாகும். எந்த மொழியின் கடல் சார்ந்த சொற்களில் தாய்மொழி இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் கிரேக்க மொழி. கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம்? ஆன்சர் இலியாத். கிரேக்க காப்பியமான இலியாத்தில் பா என்னும் சொல் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் பாப்பியோனா. பா என்னும் சொல் கிரேக்கத்தில் எந்த கடவுளுக்கு பாடப்படுவது என குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் அப்பல்லோ. வெண்பாவிற்குரிய ஓசை எது? வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 120. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சாப்போ. சாப்போ என்பது ஆங்கிலத்தில் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சேபிக் ஸ்டென்சா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 122. தமிழ் இலக்கணங்களில் இளிவரல் என்பது எதை குறிக்கும்? ஆன்சர் துன்பம் சார்ந்த பாடல். அடுத்து கொஸ்டின் நம்பர் 123. கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இலிக்கியா. இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? இலியாத் காப்பியம் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 125. கிரேக்கத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்று கூறும் கிரேக்க நூல் எது? ஆன்சர் எரித்ரியன் ஆஃப் தி பெரிப்ளஸ்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எண்கள் கீழே குடுத்துருக்கேன். கண்டிப்பா இத நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அடுத்து லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி தொடர் இலக்கணம். கொஸ்டின் நம்பர் 127. சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே எழுவாய் என்கிறோம். மீனா கனகாம்பரத்தை சூட்டினாள் என்ற தொடரில் செய்யப்படு பொருள் எது? மீனா கனகாம்பரத்தை சூட்டினாள். இந்த தொடர்ல செய்யப்படு பொருள் எது அப்படின்னா கனகாம்பரம். தோன்றா எழுவாய்க்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் படித்தாய். பெயர் பயனிலைக்கு எடுத்துக்காட்டு சொன்னவள் கலா. வினா பயனிலைக்கு எடுத்துக்காட்டு விளையாடுபவன் யார்? அடுத்து கொஸ்டின் நம்பர் 132. ஒரு சொல்லானது எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடிப்படையாக வருவது பெயரடை எனப்படும். பந்து உருண்டது என்பது தன்வினை. பந்து உருட்ட வைத்தான் என்பது பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 138. தன்வினைக்கு எடுத்துக்காட்டு. அவன் திருந்தினான். அவர்கள் நன்றாக படித்தனர். அதெல்லாம் தன்வினைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பிறவினைக்கு என்னென்னலாம் எடுத்துக்காட்டு அப்படின்னா அவனை திருந்த செய்தான். தன் மகனை நன்றாக படிக்க வைத்தார். பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார். இதெல்லாம் பிறவினைக்கு எடுத்துக்காட்டு. அப்பா சொன்னார் என்பது செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டது என்பது செயபாட்டு வினை தொடர். செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. இதே செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயப்பாட்டு வினை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 144. அப்துல் நேற்று வந்தான். இது எவ்வகை தொடர்? அப்துல் நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான் என்பது எவ்வகை தொடர்? அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை தொடர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 146. கவிதா உரை படித்தாள். இது எவ்வகை தொடர்? கவிதா உரை படித்தாள் என்பது செய்வினை தொடர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 147. உரையை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை தொடர்? ஆன்சர் செயப்பாட்டு வினை தொடர். குமரன் மழையில் நனைந்தான். இது எவ்வகை தொடர்? உடன்பாட்டு வினை தொடர். குமரன் மழையில் நனையவில்லை. இது எவ்வகை தொடர்? எதிர்மறை வினை தொடர். என் அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தி தொடர். அடுத்து எவ்வளவு உயரமான மரம் என்பது உணர்ச்சி தொடர். உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் என்பது வினா தொடர். பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன் என்பது பெயர் பயனிலை தொடர். பதம் எத்தனை வகைப்படும்? பதம் 2 வகைப்படும். என்னன்னா பகுபதம், பகாபதம். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் எனப்படும். பகுபதம் எத்தனை வகைப்படும்? பகுபதம் 2 வகைப்படும். பெயர் பகுபதம், வினை பகுபதம். அடுத்து பகுபத உறுப்புகள் எத்தனை? பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. என்னென்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, அப்புறம் விகாரம். பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. அடுத்து சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் காட்டுவதாக அமைவது விகுதி எனப்படும். பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது சந்தி. அடுத்து பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 162. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது சாரியை. தகுதி, விகுதி, இடைநிலை சார்ந்து வருவது சாரியை. அடுத்து பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேரு எனப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 165. விறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்ந்த பிறகு நான் வீணையாய் போனேன் என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? ஆன்சர் கவிஞர் வாலி. அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவேனே என்ற பாடல் வரியை இயற்றியவர் மா. இல. தங்கப்பா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 167. நூலும் அதன் ஆசிரியர்களும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை எழுதியவர் ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் என்ற நூலை எழுதியவர் மனவை முஸ்தபா.
தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலை எழுதியவர் என் சொக்கன். அடுத்து லாஸ்ட் ஒன், கலைச்சொல் அறிவோம். மார்ஃபிம் உருபன், ஃபோனிம் ஒலியன், கம்பேரட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம், லெக்சிகன் பெயரகராதி. ஓகே, இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ்லாம் உங்களோட ரிவிஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.